நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது, வானான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது, வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பீர். மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பீர். பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது. ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் பிரேம்குமார் இங்கே முன்னால் வந்து உட்கார்றீங்களா? வாங்க. யூ ஆர் கம்ஃபர்டபுள் தேர். இமான் இங்கே வந்து. ஜீசஸ். எப்ரோன் பாஸ்டர், யூ ஆர் ஓகே. அங்கே இன்னொரு பாஸ்டர், எபி பாஸ்டர் வாங்க. எங்க பின்னால ஜெனரேட்டர் இருந்தா தான் வண்டி ஓடும். ஆமென். பாட்டுத்தாள் பாடுறதுக்கு பாட்டுத்தாள். அல்லேலூயா. பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது, வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. வானம் பூமி படைத்தவர் என்னோடு பேசும் நேரம் இது. மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பீர். மண்ணானவன் நான் பேசுவேன், விண்ணான தேவன் செவி கொடுப்பீர். பொன்னான நேரம் இது, ஓ பொன்னான நேரம் இது, பொன்னான நேரம் இது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னை மிக பெருமையோடு ஏற்றுக்கொண்ட தேவ மக்கள், நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. 27ஆம் தேதிக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. 27க்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. 27 என் பிறந்த நாள். 27 வருஷம் ஊழியம் செய்தவனுக்கு நான் கூலி கொடுப்பேன் அப்படின்னு எசேக்கியேல் 29 அதிகாரத்தில் இருக்கு. 27 வருஷம் ஊழியம் முடிஞ்ச உடனே கர்த்தர் எனக்கு வீட்டையே கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், 27 வருஷம் முடியும் போது கரெக்டாக ஒரு வீட்டை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் 27ல் உங்கள் சபையில் ஒரு ஊழியக்காரனை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்குறார். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க, எழும்பல பாட்டுக்காரிங்க இருக்கிறீங்க, நல்ல பிரசங்கியாருங்க, எங்கள் மார்க்கெட்டை காலி பண்ணுற அளவுக்கு இருக்கிறீங்க. அதுக்கும் பிரதிஷ்டைக்கு சந்தர்ப்பம் வரும், லேட் ஆனாலும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், நான் இங்கே இருக்கிறத பெருமைப்படுறேன். ஏன்னா ஆண்டவர் என் கூட துல்லியமாக சில சந்தர்ப்பங்களில் பேசினார். ஒன்று, நீ தாறுமாறாய் ஒரு பெண்ணொட்டகம், உன் இளவயசின் பக்தியும் நீ வாழ்க்கப்பட்ட போது நேசத்தையும் நான் நினைச்சிருக்கிறேன்னு எரேமியா 1 பேசினார். ரெண்டாம் அதிகாரம் எசேக்கியேல், இது எரேமியா 2ஆம் அதிகாரம். நீ போய்
கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆ. விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் இது ஆண்டவர் துல்லியமாக பேசினார். விதைக்கப்படாத தேசம் அப்படின்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன்னார். அல்லேலூயா. நீ சிறு பையனாக இருக்கும்போது விதைக்கப்படாத தேசம்னா உனக்கு விதையும் இல்லை, ஒன்றும் இல்லாதப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னார். அப்புறம் தான் தெரிஞ்சு எங்கள் அம்மா என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்னு. நான் பொல்லாதவன்னு இருக்கும்போதெல்லாம் உன்னை ஊழியத்துக்காக வெஸ்லின்னு பேர் வச்சுருக்கேன், உனக்கு ஊழியக்காரன் பேர் வச்சுருக்கேன், நீ ஊழியக்காரன். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இது பிள்ளையான்ற அளவு பேர், என் பேர் ரிப்பேர். சிறு பிள்ளையாக இருக்கும்போது இது பிள்ளையான்ற அளவு பேர் வாங்கினேன். நான் அப்பாவை எதிர்த்து பேசி அடி வாங்கினேன். சொல்லுங்கள், தெருவில் போய் சண்டை போட்டு எங்கள் அம்மா தொடப்பக்கட்டில் அடிச்சிருக்கிறாங்க. இந்த பிள்ளைய வேண்டான்னு என்னை கொண்டு போய் ஒரு கிணத்துல தள்ள பார்த்தாங்க. அப்போ எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்திருக்கேன். ஆனால் அப்போவே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னார். நீ வெறுக்கிற அளவு சிறு பிள்ளை, ஆனால் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னார். அதை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு வெஸ்லின்னு பேர் வச்சுருக்கேன், ஊழியக்காரன் பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் நான் ஊழியக்காரனாக வளரலை. அப்புறம் இளவயசின் பக்தி அப்படின்னா என்ன? பைபிள் காலேஜுக்கு ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கோ. ஏன்னா நான் எஸ்எல்சியில் 3 முறை ஃபெயிலு. 4வது முறை எங்கள் அப்பா புலம்புறாருன்றதுக்காக படித்து பாஸ் பண்ணேன். புலம்புறார் சும்மா, வாத்தியார் புள்ள மக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் புலம்புறதை பார்த்து எங்கள் அப்பா இப்படி புலம்புறாரு, அப்பாவுக்கு போய் அழ வச்சுட்டோமேன்றதுக்காக நான் 4வது முறை எஸ்எல்சி பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ண பிற்பாடு வேறு வழி இல்லாமல் பைபிள் காலேஜுக்கு போனேன். நான் பைபிள் காலேஜுக்கு ஊழியம் செய்யணும் அப்படியெல்லாம் போகல. இப்போ எங்கள் பிள்ளைங்க கூட சில நேரத்தில் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தொல்லை தாங்க மாட்டோம், இங்கே வந்து கொஞ்ச நாளில் ஓடி போகிறாங்கன்னும் போது எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. என்னடா நம்ம வந்திருக்கும் போது மாதிரி 2 பேர் காணாமல் போயிடுவாங்கன்னு. அப்போது ஆண்டவர்களுடைய கரம் பிடிக்கிற வரைக்கும் அப்போ பைபிள் காலேஜில் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட். அப்போது அங்கே ஒரு 3 வருஷம் நான் படித்தேன். அண்ணன் தினகரன் அண்ணன் அங்கே வந்தார். எல்லோரும் போய் தலையை நீட்டுறாங்க. எனக்கு என்ன நினைப்புன்னா, நம்மளும் ஒரு நாள் பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படின்னு நினப்பு. நான் போய் முழங்கால் போடல, அதுக்கு மாறாக முழங்கால் போட்டு அவரை மாதிரி என்னை பெரிய ஆள் ஆக்குங்க ஆண்டவர் அப்படின்னு. அவர் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கிறாரு, எல்லாரும் போய் முட்டி போடுறாங்க, அவர் கையை தலையில் வைக்கிறாரு. ஆனால் என் மனசு மட்டும் கேட்கல, என்ன அவரே மாதிரியே பெரிய ஆள் ஆக்கிருங்க ஆண்டவர். இது எனக்கு பைத்தியக்காரத்தனமான ஜபமாக தெரிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்புறம் கல்யாணம் ஆகும்போது கூட சொல்லுங்களேன், ரொம்ப பக்தி உள்ளவன்னு சொல்ல முடியாது. ஆனால் செல்வி எனக்கு கட்டி கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு டீம் இருந்தது, காஸ்பல் டீம். அவங்க போய் இந்த அம்மா பாட்டு பாடுறாங்கண்ணே, உங்களுக்கு நல்ல ஜோடியாக இருக்கும் அப்படின்னு ஓவராக இந்த அம்மா பற்றி சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது அந்த அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க, நான் விட மாட்டேன் என் இயேசுவை, வான் புவியாவும் போனாலும் அத்தால் மயங்கியே. என்னம்மா பாட்டது? நான் விட மாட்டேன் என் இயேசுவை. என் முன்னாலே பாடினாங்களா, என் டீம் பிள்ளைங்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணி, அண்ணா உங்களுக்கு ஏற்ற ஜோடின்னு இந்த அம்மா ரெக்கமெண்ட் பண்ணா. எங்கள் அப்பா அம்மா போய் அந்த பொண்ணு கேட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்போது துணை ஆகும்போது கூட நான் ரொம்ப சரியான மாப்பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அப்போது அதையெல்லாம் நான் நினைக்கிறேன். நீ விதைக்கப்படாத தேசமாக இருக்கும்போது எனக்கு பிரியமான பிள்ளை இல்லை, உங்கள் அப்பா அம்மா வெறுக்கிற அளவு பிள்ளை. அப்புறம் நீ இளைஞனான போதும் சொல்லுங்கள், என் இதயத்துக்கு ஏற்றவன் இல்லை. வாழ்க்கப்படும் போது ஆகிலும் நீ ஒரு நல்ல புருஷன்லாம் சொல்ல முடியாது. இப்போ தான் சொல்கிறேன் இதெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனாலும் நான் உன்னை நேசித்தேன் அப்படின்னு கர்த்தர் பேசுகிற ஒரு நாள் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இங்கேயே நான் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு வருங்காலம் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் புலம்பும்போது கர்த்தர் என் கூட என்ன பேசினார்னா, நீ சீக்கிரம் சாக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சீக்கிரம் சாக மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை இங்கே கிடச்சிது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது இந்த ஊழியமெல்லாம் இப்படி ஆயிடுச்சே. அப்போது பாஸ்டர்
ஜேம்ஸ் எட்வர்ட் பைபிள் கல்லூரியிலேருந்து லெட்டர் எழுதுகிறாரு, சத்துரு நம்ம சபை மேலே வர்றான், ஜாக்கிரதைப்படுங்கன்னு. இது நாங்கள் எங்கள் கிட்டேருந்து போன பிள்ளைல இவர் சொல்லியெல்லாம் கேட்கணுமான்னு நாங்கள் அஸ்ட பண்ணிட்டோம். அப்புறம் பெஞ்சமின் ஒரு நாள் எழுந்து சத்துரு வெள்ளம் போல வர்றாங்க, வாயை மூடுன்ட்டோம் நாங்கள். ஆனால் உண்மையாகவே இந்த சபை மேலே சத்துரு வந்து எல்லாம் நம்மளை சிதறடிக்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ தாறுமாறாக ஓடுற பெண்ணொட்டகம், அது 2ஆம் அதிகாரத்தில். அதை இப்போ பாஸ்டர் சொன்னாரா இல்லையா? என் ரூமில் பேசுனதும் இங்கே பேசுனதும் ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ உன்னால் ஒரு புண்ணியம் கிடையாது அப்படின்னு சொல்லி வனாந்திரத்துக்கு உதவுறது தான் ஒட்டகம், நீ தான் தாறுமாறாக ஓடுறவனாச்சே, உன்னை நம்ப மாட்டேன்ட்டார். அப்புறம் நீ காட்டு கழுதன்ட்டார். அப்போது ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நாள் திருடன் அகப்படுற மாதிரி 26ஆம் வசனம், திருடன் அகப்படும் போது எப்படி வெக்கப்படுகிறானோ அப்படியே நீ வெக்கப்படுவேன்ட்டார். இப்போ உன் பாட்டுக்கு உனக்கு இடம் கிடச்சிருச்சு, உனக்கு ஆலயம் கட்டி கொடுக்குறேன், அப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் நீ அகப்படுவடான்ட்டார். அப்போ தான் நீ தாறுமாறாக ஓடுற பெண்ணொட்டகம், உன்னால் வனாந்தரத்தில் ஒரு பிரயோஜனம் கிடையாது உனக்கு. அடுத்தது நீ இச்சையில், அதாவது மதவெறி பிடிச்ச ஒரு காட்டு கழுத, உன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டார். அப்போ திருடனை எப்படி அகப்பட்டா முழிப்பானோ அப்படி வேறு வழியே இல்லை எனக்கு. அப்போது அழுகிறேன், அது முதல் முறையாக ஆண்டவர் கெஞ்சுறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் சித்தம் செய்கிற புருஷன்கிட்ட சாவியை கொடுத்துட்டு ஓடிப்போ, உன்னை விட நல்லவன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாஸ்டர் கெர்ஷோன் கர்த்தரே சொல்லி நல்லவர்னு பிற்பாடு இந்த சாவி அவர்கிட்ட கொடுத்து, அதுக்கு நீங்கள் சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனால் அவர் என் மேலே கேஸ் போடலாம், பிரச்சனை இருக்கும்போது என்னை விட்டு போகலாமான்னு. நல்லா இருக்கும்போது கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது கூப்பிட்டு போனால் சொல்லுங்க. ஆனால் அவர் கேஸ் போடல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் தனியாக நாங்கள் ஒரு வீடு எடுத்திருந்தோமா, அப்போது என் மூத்த மகளை கொடுக்கணும் அப்படின்னு நினைவு வரும்போது ஆண்டவர் வந்து ஜேம்ஸ் எட்வர்டை காட்டி, அவர் வீணை வாசிப்பார், தாவீது வம்சத்தான், கொடுத்துருன்ட்டார். அப்போ நெருக்கம் வர வர நான் ஆண்டவரை நெருங்க கர்த்தர் துல்லியமாக பேசுகிற காலத்துக்கு வந்துட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ சாக மாட்ட, மூத்த பிள்ளைய அவர்கிட்ட கொடுத்துரு, அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நான் சொல்லட்டுமா, பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்டு கொடுத்த பிற்பாடு அடுத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட் திறந்துருச்சு. சொல்லு, நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? அந்த அவர் கேட்டு திறந்த உடனே அவ்வளோதான், இருப்பு கதவு முடிஞ்சுது, வெண்கல கதவு உடஞ்ச உடனே முதல் மகளை கொடுத்தனா இவங்க ஜபத்திலேயே அடுத்த மகளை கொடுத்துட்டேன். இப்போ சொல்லுங்கள், 4 மகளும் ஊழியம் செய்கிறாங்க. இந்த 27 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சொல்லுங்கள், இந்த எல்லைக்குள்ளே வந்து ஒரு ஊழியக்காரரை ப்ளஸ் பண்ண வந்திருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் ஒரு பாட்டை பாடி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பாட்டை நான் அதே எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நேரமாக பாடிக்கிட்டு இருக்கிறேன். சரியாக பாடணும்னு தெரில. பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து எப்படியாவது என்னை காப்பாற்றுவாருன்னு நம்புகிறேன். அல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இது வாக்குத்தத்தம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருப்பேன், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன் கூட இருப்பேன் என்று கர்த்தரே சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். 2ஆம் அதிகாரத்தில் தான் அப்படி, நீ தாறுமாறாக ஓடுற, நீ காட்டு கழுதன்னு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், காட்டு கழுதினால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் 3 கழுதியை காட்டினார் என்கிட்ட. முதல் கழுதை ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றிக்கிட்டு போகுது. தீர்க்கதரிசி சொல்கிற பேச்சு கேட்கல, சிங்கம் அவனை கொல்லுது, ஆனால் கழுதை அங்கேயே நிற்குது. இதை காட்டினார் ஆண்டவர். மனுஷனை அடித்த சிங்கம் இந்த கழுதி அடிக்காதா? ஆனால் கழுதைக்கு அழைப்பு புரியுது, உனக்கு புரியலையான்னு கேட்டார். சிங்கம் ஆளை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, அங்கே தான் நிற்குது, கழுதையும் அங்கே தான் நின்றுது. என்னும்போது உனக்கு புரியலையா? அந்த கழுதிக்கு புரிஞ்சது உனக்கு புரியலையான்னு கேட்டார் பாருங்க. அப்போ தான் ஆஹா, நம்ம இப்படி தாறுமாறாக ஓட்டமேன்னு எத்தனை பேர் புரியுது?
ஆளை அடிச்சுட்டு நிற்குது அந்த சிங்கம். கழுதையும் அங்கே நின்னதுன்னா அடிக்கும்போது ஓடிடணும்ல. சொல்லுங்க. இன்னொரு சிங்கம் பீலையாம் ஏறின கழுதை, 2வது கழுதை. அந்த கழுதை பீலையாம் கேட்குறாரு, நான் போகட்டுமா ஆண்டவரே? பாலாக்கு என்னை ரொம்ப நல்லா கவனிப்பான் ஆண்டவரே, பொண்ணு கொடுக்குறான்னு சொல்கிறான் ஆண்டவரே, நான் போகட்டுமான்னு கேட்டால் வேணாம் போகாதேன்றார் கர்த்தர். 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை. போகாதே போகாதே அப்படின்னா நான் எப்படியாவது போகிறேன்னு ஏறி போனால் இது கழுதிக்கு புரியுது, அதுக்கு புரியல. அது நெருக்கமான வழியில் போகுது. என்னன்னா எஜமானுக்கு கீழ்ப்படியாதனால உருவின பட்டயத்தோடு நிற்கிறார, இந்த எஜமானுக்கு புரியலேன்னு நெருக்கமான வழியில் போகுது, போக முடியல. இவன் அந்த கழுதியை போட்டு அடிக்கிறான். அது காலை நசுக்குது, அவன் போட்டு அடிக்கிறான். பேசாமல் படுத்துக்குது, அவன் போட்டு அடிக்கிறான். சொல்கிறார் கர்த்தர், இந்த கழுதிக்கு கூட புரியுது, அந்த தீர்க்கதரிசிக்கு புரியலையேன்னார். அப்போ வாயை திறந்து கழுதை பேசுது, எஜமா நீங்கள் கை கொண்ட நாள்லேருந்து எப்போவா நான் அப்படி நடந்திருக்கேண்ணா, புரியலையா உங்களுக்கு? கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாருன்னு புரியலையான்னு அழுது. அவன் போட்டு அடிக்கிறான். அந்த கழுதியை காட்டி உனக்கு புரியலையான்னு கேட்டார். 3வது கழுதை, ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை, 2 வீதிக்கு நடுவில் கட்டியிருந்த கழுதை. அந்த வழியா இந்த வழியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் ஆயிட்ட பிற்பாடு நம்ம இந்த 2 மனசில் இருப்போம். அப்படியே தான் இருக்கணும். 2 மனசு இருந்தால் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு வந்துடணும். அல்லையா சொல்லுங்களேன். அப்படியே கட்டப்பட்டிருக்கு. கடைசியில் அது ஆண்டவருக்கு தேவை. இன்னொன்று கழுதியை கூட்டு வந்துடுது. வந்தால் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை. சொல்லுங்கள், எப்படி ஒரு ஆளை ஏற்ற முடியும்? இன்னும் என்ன கேட்குறாரு. ஒரு நாளும் பழகாத கழுதை ஒரு ஆளை எப்படி உட்கார வைக்கும்? ஆனால் அது அமைதியாக உட்காந்து போகுது. முன்னால் இருக்கிறவங்கள பின்னால் இருக்கிறவங்கள எவ்வளோ சத்தம் போடுறாங்க, ஓசனா அப்படின்னா எந்த கழுதை நிற்கும்? இந்த கழுதை பாரு, எப்படி ஆகில எருசலேமுக்கு போனோம், என்னை சுமந்துக்கிட்டே போகணுன்ற அறிவு அந்த கழுதிக்கு இருக்குது. நீ தாறுமாறாக ஓடுற, உன்னால் பிரயோஜனம் இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் நான் என்னை தாழ்த்தி 490 நாள் நீண்ட தாடி வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணேன். அப்போ பேசின வார்த்தை தான், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் போகிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் நானும் வாழ்கிறேன். அதை 2 நாளாக பாடிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் காக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் போகிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் நானும் வாழ்கிறேன். இயேசுவே ரட்சகா தேவனே ராஜா, இயேசுவே ரட்சகா தேவனே ராஜா, என் இயேசுவே என் ரட்சகா என் தேவனே என் ராஜா. நான் ரட்சகா தேவனே பண்ணா அதில் நெருக்கம் இல்லடான்னார். மறுபடியும் உட்காந்து என் தேவனே என் ரட்சகான்னு எழுதுனேன். ஆமாம். அப்போ நெருக்கம் 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 வர நெருங்கி 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 ஆண்டவர்கிட்ட போனதுனால தேவ சத்தம் கேட்குறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் இங்கே இருக்கிறவங்களும் இந்த நாளில் டேவிட்டை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த 2 மனசாக இருக்கிறதெல்லாம் கூடாது. நான் இங்கே வரும்போது எவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்தேன்னா, கட்டாயம் அங்குமுத்தையா இருப்பார். ஏன்னா சபையெல்லாம் சோர்ந்து போனப்போ அவர் வீட்டில் கரிசோறு போட்டு நான் இருக்கிறேன்னு சொன்னவர். இப்போ கட்டாயம் நான் எதிர்பார்த்தேன்னா அங்கமுத்தையா இருப்பார். சொல்லுங்கள், அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கலான்னு பார்த்தா அதை காணோம். இது என்ன அநியாயம்னு எனக்கு புரியல. அப்புறம் சரவணன் இருப்பார் அப்படின்னு பார்த்தா அவரையும் காணோம். ஏன்னா அவர் நல்ல வெயிட்டான மூப்பர் இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், வெயிட்டாக இருக்கிறாரு, நமக்கு போனால் ஒரு கவர் கிடைக்கும்னு நம்பி வந்தேன். அவரை காணோம் இப்போ. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து தம்பி காப்பாற்றுவார் போல் இருக்கு.
அப்பாவை டேலி பண்ணி நான் சொல்றது என்னன்னா, எதுக்காக ஆண்டவர் நம்ம அழைச்சார்? நீங்க பிறந்துட்டீங்களா? அதான் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 4 அப்பா அம்மா ஆயிட்டீங்க. இதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட தான் போகணும். எப்போ போகணும்னு தெரியாது. இப்போ புரிஞ்ச இதை பைபிளை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் கதை சொல்கிறேன். நான் பிறந்துட்டேன், அடுத்தது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சொல்லுங்க, நானும் அப்பா அம்மா ஆயிட்டேன் சொல்லுங்க. இப்போ நான் அவர்கிட்ட போனோம். அழைப்பு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. இந்த சிலுவை கபால ஸ்தலத்தில் இருந்துதான். கபாலம் தலம், கபாலம்னா இதான் மண்டவோடு. ஒவ்வொருத்தரும் அவர்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லி கொடுன்றார். சொல்லுங்களேன். உன்னை காக்கும்படிக்கு உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் போகிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் நானும் வாழ்கிறேன். இயேசுவே ரட்சகா தேவனே ராஜா, என் இயேசுவே என் ரட்சகா என் தேவனே என் ராஜா. சும்மா புது பாட்டு, இது புது பாட்டு. அதை பத்திரம் பண்ணி கையில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா? பத்திரம் பத்திரம் சொல்லுங்க. நினையாத நேரத்தில் அழைப்பு வந்தா திக்குமுக்காடக்கூடாது. திருடன் அகப்பட்டா எப்படி முழிப்பானோ அப்படி நீயும் விழிப்பன்ட்டாரு. போய் எருசலேம் செவி கூப்பிட்டு சொல்லுங்க. ஒரு நாள் அகப்பட்டுட்டா சொல்லுங்க, நான் பட்ட முக்கொம்பில் இருக்கேன். திருச்சியில் ஜெபத்துக்கு போனேன்னா முக்கொம்பில் போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு முக்கொம்பில் போய் ஜெபம் பண்ணுறேன். ஒரு வடை ஒரு டீ, அவ்வளோதான். சாயங்காலம் மீட்டிங்கு காலையிலே முக்கொம்பு போயிட்டு முக்கொம்பில் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் வரல, வாட்ச்மேன் தான் வந்தார். என்னங்க பண்ணுறீங்கங்க அப்படின்னு. எல்லா டூரிஸ்ட்டு பாட்டில் எல்லாரும் ஜோடியாக உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி தனியாக போய் ஒரு காட்டில் புதரில் உட்காந்துருக்கேன். என் சத்தம் கேட்குறதுனால வாட்ச்மேன்ட்டான். 6 மணி ஆச்சு சார், போங்க சார் வெளியேன்னா. இன்னும் ஆண்டவரே, நான் கூப்பிடுற சத்தத்தில் நீங்கள் வராமல் வாட்ச்மேன் வந்துட்டானே. அடுத்த நாள் 2வது நாள் அதே மாதிரி ஒரே வடை ஒரு டீ போயிட்டு அதே மாதிரி உட்காந்து கூப்பிடுறேன். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் போகிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் நானும் வாழ்கிறேன். இயேசுவே ரட்சகா தேவனே ராஜா, என் இயேசுவே என் இயேசுவே என் ரட்சகா என் தேவனே என் ராஜா. நான் சொன்ன ஏற்கனவே புது பாட்டு. ஆமாம், அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்துருக்கேன். பத்திரம். ஆமாம், இன்னும் விஷயம் என்னன்னா, 2 நாளும் ஆண்டவர் பேசலை. 3வது நாள் எப்படி பேசுகிறாருன்னா, நான் ஜெபம் பண்ணுற இடத்துல ஒரு குட்டை, அதில் நிறைய மீன் இருக்குது. உடனே அதையெல்லாம் பிடிச்சேன். நல்ல ஒரு நிறைய. எங்கள் வீட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். வந்து அந்த தண்ணீர்லாம் பிடிச்சி நிறைய மீனை கொடுத்தேன். அது 1.5 கிலோ இருக்குமாம்மா, 1/2 கிலோவா, 1/2 கிலோ மீன். ஆமாம், அது கொடுத்துட்டு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை மீன் பிடிக்கிறதுக்காகத்தான் வச்சுருக்கேன், ஒழுங்காக மீன் பிடி. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? எனக்கு கடன் தீரணும் ஆண்டவரே, காசு கொடுங்க ஆண்டவரேன்னு வெளியே போனால் கும்பலாக ஒரு மேய்ப்பருங்க ஆடு ஓட்டிட்டு போவாங்க.
புரியல எனக்கு. ஆண்டவரே காசு கொடுங்க, ஆண்டவரே காசு கொடுங்கன்னா காசு கொடுக்கல, அடுத்தது இன்னொரு மேய்ப்பன் போவான். எனக்கு புரியல. டாய், ஒவ்வொரு மேய்ப்பரும் உன்னை கூப்பிடுவாங்க, நீ ஆடு மேய்க்கணும். இதுக்கு மேல நான் எப்படி இதெல்லாம் பத்தி பேசாத. எதை கடன் எல்லாம் திருடன் எப்படி அகப்படுவானோ அப்படின்னு அகப்பட்டு உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் போகிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் நானும் வாழ்கிறேன். இயேசுவே ரட்சகா, தேவனே ராஜா, ரட்சகா தேவனே ராஜா, என் இயேசுவே என் ரட்சகா, என் தேவனே என் ராஜா. இப்பதான் ஓரளவுக்கு அது உட்காருது. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ, நீ பேசு என்றதால் பேசுகிறேன். சிறு பிள்ளை அல்லேலூயா. நீ சிறு பிள்ளையா இருக்கும்போதே எனக்கு பிடிக்கல, ஆனாலும் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். இள வயசு வரும்போது உனக்கே தெரியும் உன்ன மாதிரி மோசமான ஆள் யாரும் இல்லைன்னு. வாழ்க்கைப்படும் போது தெரியும் என்னமோ அந்த பொண்ணு கண்ணுக்கு நீ ரொம்ப நல்லா தெரிஞ்ச. அல்ல இங்கே முன்னால் அந்தம்மா உட்காந்துக்கிட்டு என்ன முறைக்கிற முறை இல்லை இப்படின்னு எனக்கு தெரியாதேன்னு. நான் தேடி வந்த 11வது மாப்பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்களேன். 10 பேருக்கு மார்க் போட்டு அவங்கள அனுப்பிடுச்சு. 11வதா போன நான் எப்படி பாஸ் பண்ணன்னு இன்னைக்கு வரைக்கும். இயேசுவே ரட்சகா, தேவனே ராஜா, இயேசுவே என் ரட்சகா, என் தேவனே என் ராஜா. என்ன நோட்ல படுறேன்? ஜி மைனர் கரெக்டா இருக்கு. அதனால சிறு பிள்ளை அதெல்லாம் விளையாட்டு பிள்ளைலாம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், சிறு பிள்ளை விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, நீ தான் பேசணும். எல்லாம் கவனிங்க. ஏற்கனவே ஊழியத்துக்கு கர்த்தர் நிறைய பேர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதெல்லாம் எனக்கு சீசன் வரலலாம் சொல்லக்கூடாது, ஒழுங்காக வந்துடுங்க. இல்லைன்னா ஒரு நாள் திருடன் எப்படி அகப்படுவானோ அப்படி அகப்பட்டுட்டு திக்கு முக்காடி. இம்மானு அருப்புக்கோட்டையிலேருந்து இவர் அங்கே போனோன்னு நான் ஊழியக்காரன் ஆகிட்டான். எவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், எங்கள் சபையில் விசுவாசியாக இருந்தவர் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் இப்போ ஒரு ஊழியம் செய்கிறாருன்னும் போது நாங்கள் அவங்க நிழலில் நல்லா இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் ஊழியம் பெற்றவங்க, குறிப்பாக இங்கே ஊழியம் அழை பெற்றவங்கெல்லாம் கலப்பை மேலே கையை வச்சுட்டு உடனே திரும்பி எல்லாம் பார்க்கக்கூடாது. திருடன் எப்படி அகப்படுவானோ அன்றைக்கி அகப்பட்டால் பதில் சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ, நீ பேசு என்றதால் பேசுகிறேன். உன் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன், நானும் ஓடுகிறேன். இயேசுவே ரட்சகா, தேவனே ராஜா, என் இயேசுவே என் ரட்சகா, என் தேவனே என் ராஜா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை சத்தமா கூப்பிடணும்ன்றதுக்காக? அல்லேலூயா. அந்த உபவாச நாளில் நிறைய பேர் உபவாசம் போடுறதில்ல. சாப்பிட கற்றுக் கொடுத்தனா சாப்பிடாதற்கும் கற்றுக் கொடுப்பேன். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? என்னைக்கு அப்படி உட்கார்றீங்களோ அன்னைக்கு கர்த்தர் பேசுவார். நான் இங்கே 40 நாள் உட்கார்ந்துருந்தேன். அப்போ நீ திராட்சை செடி, நான் படரும் கொடி, உம்மை அன்றி ஒன்றும் செய்ய இயலேன் என்ற உண்மை இப்போது அறிந்தேன். என் பின்னால தங்கராசன் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார்.
என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ நேரம் பாடுறாரு, நான் திரும்பியே பார்க்கல. வெல்கம் பாஸ்டர், வெல்கம். அவரை எஸ்கார்ட் பண்ணி, நீர் திராட்சை செடி நாம் படரும் கொடி, உண்மை அன்றி ஒன்றும் செய்ய இயலே என்ற உண்மை இப்போது அறிந்தேன். நீ திராட்சை செடி நாம் படரும் கொடி, உண்மை அன்றி ஒன்றும் செய்ய இயலே என்ற உண்மை இப்போது அறிந்தேன். நீ திராட்சை செடி நாம் படரும் கொடி, உண்மை அன்றி ஒன்றும் செய்ய இயலே என்ற உண்மை இப்போது அறிந்தேன். எவ்வளோ நேரம் பாடுறேன்னா, காலையில் 10 மணிக்கு உட்காந்தவன் 1:30 மணி வரைக்கும் பாடிக்கிட்டே இருக்கேன். இந்த மனுஷன் போயிட்டார், கோச்சிக்கிட்டு போயிட்டார். போனவர் நேராக ஒரு ஆலமரத்து கீழே உட்காந்துக்கிட்டு, நான் போய் என் பிரச்சனையை சொல்ல போனா அதை கேட்காத இந்த ஆள், சொல்லுங்களேன், இவ்வளோ தாடி வச்சுக்கிட்டு அவர் அங்கே புலம்பிகிட்டு இருந்தா, அந்த பெரம்பலூர் கோர்ட்டில் ஒரு கேஸ் விஷயமா வந்தவர் அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்தார். இவர் அவரை பார்க்காம, நீ திராட்சை செடி நான் படரும் கொடி, உண்மை அன்றி ஒன்றும் செய்ய இயலே என்ற உண்மை இப்போது அறிந்தேன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் ஓடுவேன், உன் பார்வை பட்டால் போதும் நான் ஓடுவேன். என் கண்ணீர் கழிப்பாகும், என் துன்பம் இன்பமாகும், என் கண்ணீர் கழிப்பாகும், என் துன்பம் இன்பமாகும். வனாந்திரம் வயல்வெளியாகும், வனாந்திரம் வயல்வெளியாகும். நீ திராட்சை செடி நாம் படரும் கொடி, உண்மை அன்றி ஒன்றும் செய்ய இயலே என்ற உண்மை இப்போது அறிந்தேன். இந்த பாட்டை அவர் என்னை விட உருக்கமாக பாடுறார். அந்த மனுஷன், நீ இயேசுவை தானே பாடுற, நானும் இயேசு பிள்ளை தான், ஆனால் உன்னை மாதிரி பக்தியாக இல்லை, உன்னை பார்த்தா எனக்கு கண்ணீர் வருதுன்னு அவர் சொல்லிட்டு, அது சரி, இங்கே கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, அது தீரணும்னு ஜெபம் பண்ணு, முடியணும்னு, நான் சென்னையிலேருந்து இங்கே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. இவர் உடனே அவரை நிற்க வச்சு 1/2 மணி நேரம் பாட்டு பாடி இதே பாட்டை போனோடனே அவர் போயிட்டார். அடுத்த மாதம் ஹியரிங்க்கு பதிலாக கேஸ் முடிச்சிடுச்சு. சொல்லுங்க, என்னைக்கு நீங்களும் ஆண்டவரும் ரொம்ப நேரம் உட்காடுறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் மேலே இருக்கிற கேஸ் முடியும். இல்லைன்னா என்னைக்கு திருடன் அகப்படுறானோ, நான் எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் போகிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் நானும் வாழ்கிறேன். சும்மா உங்களுக்கு பாட்டு தெரியலன்னா பரவாயில்ல, பாடுறவன் யாரோ வாய் அசைக்கிறவன் தான் ஹீரோ. அப்படியே பாடிடணும். ஆமாம், 1 2 3. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் போகிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பதால் நானும் வாழ்கிறேன். இயேசுவே ரட்சகா தேவனே
வந்து காலையில் நான் தனியாக பாடும்போது இது சரியாக உட்காரல. ஆனால் ஒரு கூட்டம் வந்த உடனே பாருங்கள் ராகம் சரியாக உட்காந்துருச்சுல்ல, உங்களுக்கே தெரியுதுல்ல. இப்போ புரியுதா? தனியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரத்தின்படி பெரிய கூட்டமாக மாறணும். அல்லேலூயா. அந்த நாற்காலிக்குரிய ஆட்கள்லாம் வந்துடணும். ஆமென். உபவாசத்துக்கு தான் நிறைய பேர் வரணும், நம்ம ஆராதனைக்கு தான் நிறைய பேர் வர்றோம். இது எவ்வளோ பெரிய ஏமாற்று வித்தை தெரியுமா? ஆராதனைன்னா தேவன் வந்து அப்படி போகிற நாள். நீங்கள் உபவாசம் போட்டால் நீங்கள் அவர் கூடவே இருக்கிறது உலகத்துக்கே தெரிகிற நாள். சொல்லுங்களேன். நான் உபவாசம் போட்ட பிற்பாடு 490 நாள் இவ்வளோ தாடி. பஸ்ஸில் ஏறி உட்காந்தா பஸ்ஸில் உட்காந்துக்கிறவங்க எழுந்து இடம் கொடுப்பாங்க, அவ்வளோ பெரிய தாடி. இப்போ சொல்லுங்க, என்னைக்கு ஆண்டவரோட நெருக்கம் வரும்? ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. நீங்க நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ, நீ பேசு என்றதால் பேசுகிறேன். உன் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன், நானும் ஓடுகிறேன். அப்பா தச்சுட்டேன், எழுதி உங்க கையில கொடுத்துட்டேன். இந்த பேப்பரை நான் எங்கேயாவது பார்த்தா கேட்பேன், உங்களை ரொம்ப அழுக்கா தெரியணும். பத்திரம் அதுக்காக தான் பத்திரத்துக்கு எழுதி கையில் கொடுத்துருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க. குறிப்பாக பாடல் வரம் உள்ளவங்க எழும்பி தான் ஆகணும். பாடல் வரம் உள்ளவங்க எழும்பணும். இப்போ டேவிட் என் கூட இருக்கும்போது அவர் என்னை எப்படி தூங்க விடாமல் பண்ணுறாருன்னு நான் அப்போ நினைப்பேன், எப்படி தான் ஏஞ்சல் சமாளிக்குதோ சாமி. அவருக்கு அந்த ஞாபகம் வந்துடும் பாடணுன்னு. என் டேம்பர் எடுத்துருவார். அப்போ தான் நான் ஆண்டு கொரட்டை வந்திருக்கோம். இப்போ டேம்பர் சத்தம் வந்துருமா? அப்புறம் ஆண்டவரே என் மகளை எப்படி அது காப்பாற்றுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நான் வேற அந்த ஐயா தனி ரூம் போட்டோமான்னு கேட்பாங்க. வேண்டாம், உங்களுக்கு செலவு வேண்டாம், ஒரே ரூமில் 2 கட்டில் இருந்தால் போதும்னு. இப்போ பக்கத்துலேயே கட்டில் வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த டேம்பரன் தட்டினா எப்படி வரும்? ஆனால் என்ன தெரியுமா, அவர் அந்த அழைப்பு என்னை பாட வைக்கிறார் ஆண்டவர் அப்படின்றதுல அவர் சரியாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் அவரை பிரதிஷ்டை பண்ணணும்னு நான் ஒத்துக்கிட்டேன். நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ, நீ பேசு என்றதால் பேசுகிறேன். உன் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன், நானும் ஓடுகிறேன். சுவே ரட்சகா தேவனே ராஜா என் இயேசுவே என் ரட்சகா என் தேவனே என் ராஜா. ஆமென். நான் முதல்ல கார் வாங்கும்போது அதை ஓட்டுறதுக்குன்னு அரியலூர்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு போனோம். அவர் இப்போ பின்னால் வருஷத்தில் உட்காந்துருக்காரு. அவருக்கும் மனப்பாடம் ஆச்சான்னு பார்ப்பேன் நான். அல்லேலூயா சொல்லுங்கள். நான் தான் வந்துட்டேனெல்லாம் கணக்கெல்லாம் காட்டக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் அந்த பாட்டு தாளை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போன உடனே நீங்களே ராகம் போட்ட மாதிரி பாடணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போ வாங்கிலும் உங்களை சந்திக்க நேர்ந்தா இந்த பாட்டை பாட சொல்லி கேட்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்திருக்க மாட்டோமெல்லாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ, நீ பேசு என்றதால் பேசுகிறேன். உன் கருத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன், நானும் ஓடுகிறேன். இயேசுவே ரட்சகா தேவனே ராஜா என் இயேசுவே என் ரட்சகா என் தேவனே என் ராஜா. ஆமென். அதனால் இன்னும் சின்ன பிள்ளை இல்லை. ஒரு நாள் திருடன் எப்படி அகப்படுவானோ அப்படி அகப்படு. இதை எருசலேம் செவிகளுக்கு கூப்பிட்டு சொல்கிற மாதிரி சொல்ல, திருடன் அகப்பட மாட்டான் லேசில்,
ஒரு நாள் அகப்பட்டான்னா சொல்லுங்க என்ன மாதிரி அவஸ்தைப்படுவான்னு சொல்ல. மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசத்தை முடிக்க போறோம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு இதை நீ சிந்தி அப்படின்னாரு. ஆமென். ஆபிரகாம் அப்படின்னா ஜெபம், ஈசாக்கு தாவீதுன்னா பாட்டு, இயேசுன்னா வார்த்தை, வேர்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மூணும் இருந்தால் தான் வரலாறு படிக்க முடியும். ஜெபம் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் போய் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டாம். சோதோம் குமாராவுக்கு நான் ஆட்களை அனுப்பிட்டேன்றார். நானும் இப்போ இறங்கி போகிறேன்னு ஒரே பயம் ஆபிரகாமுக்கு. தேவ தூதர் வந்து இறங்கிட்டாங்களாம், தூதர்களை அனுப்பிட்டாராம், அழிச்சிருவாரோன்ற பயம். உடனே பின்னும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்றார் அப்படின்னு இருக்கு. என்ன பேசுகிறார் அப்படின்னா, 50 நீதிமான்கள் இருந்தா, நீதியுள்ள நியாயாதிபதியே 50 நீதிமான்கள் இருந்தா. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு சபையில் ஒரு 50 நீதிமான் கூட கிடையாது. நான் சொல்ல புரியுது. விசுவாசிங்க இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறது என்ன பிரயோஜனம்? நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் நீதிமா, நான் நீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வேணும். அதான் வெற்றி. அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் நீதிமா அப்படின்றத நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. அபாண்டம் பேச மாட்டான், மற்றவங்களை குறை சொல்ல மாட்டான், அப்படி நிறைய விஷயம். ஆமாம், மற்றவங்களை குறை சொல்ல மாட்டான். சொல்லுங்க, அப்படி குறை சொல்கிறதுக்கு பயப்படுவான். ஐயோ நம்ம யோக்கியமா, நம்ம போய் இப்படிலாம் பேசுகிறோமேன்னு. எத்தனை பேருக்கு புரியுது? அவனே நீதிமான். அப்போ நீதிமான்கள் சபை இருந்தால் அந்த பட்டணம் நல்லா இருக்கும். நீதிமான்கள் நல்லா இருந்தால் பட்டணம் நல்லா இருக்கும். நம்மளே நல்லா இல்லையே, அப்புறம் பட்டணம் எப்படி நல்லா இருக்கும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறது, அவன் நீதிமான். அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா, அழிப்பதில்லைன்னு 5 முறை கர்த்தர்கிட்ட வார்த்தை வாங்குறாருங்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள். நான் அழிக்க மாட்டேன், 45 இருந்தால் அழிக்க மாட்டேன், 30 இருந்து 40 இருந்தால் அழிக்க மாட்டேன், 30 இருந்தால் அழிக்க மாட்டேன், 10 முறை 5 முறை நான் அழிக்க மாட்டேன்னு வார்த்தை வாங்குறாரு. இப்போ நீங்கள் நான் உண்மையிலேயே கர்த்தரை அறிஞ்சவங்களா இருந்தால் நம்ம பட்டணம் அழியக்கூடாதுன்னு ரொம்ப நம்ம ஆண்டவரோட பேசுகிறவங்களா இருக்கணும். இல்லை சொல்லுங்களேன். அதான் வரலாறுன்றார். நான் சொல்ல புரியுதா? இந்த ஊரில் நான் இருக்கிறேன், நான் அழிஞ்சிருவேன் அப்படின்னு கேட்கல அவர். 25 வருஷம் ஆச்சு நீங்கள் பிள்ளை கொடுக்குறேன்னு சொல்லி. அந்த பிள்ளை ஏன் கொடுக்கல கேட்கல. இந்த ஊர் பொல்லாத ஊராச்சே. செப்பனியா சொல்கிறார், இடுக்கமும் ஊத்தையும் அழுக்குமான தேசத்துக்கு ஐயோ. இடுக்கன் செய்து அழுக்கா இருக்கிற நகரம் ஐயோ. அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த நீதிமான்கள் சபைகள் ஆக்கி, நிறைய சபைகள் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமான்கள் சபையாக மாற்றிடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். 2வது, தாவீது பாடிக்கிட்டே இருக்கணும். பாடுறவங்கள கர்த்தர் ரொம்ப நம்புறான்றதுக்கு நான் சாட்சி. சொல்லுங்க. ரொம்ப நேரம் பாடினேன்னா என் கோபம் 1 நிமிஷம் தான்ட்டார். நான் ரொம்ப நேரம் பாடினேன், என் கோபம் 1 நிமிஷம் தான். நீ பாட ஆரம்பிச்ச உடனே என் கோபம் போயிடுச்சுட்டார். அதனால தப்பிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா என்னைக்கோ செத்து போயிருப்பேன். நீ சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ, நீ பேசு என்றதால் பேசுகிறேன். உன் கருத்தை நீட்டி வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன், நானும் பாடுகிறேன். இயேசுவே ரட்சகா, தேவனே ராஜா, என் இயேசுவே என் ரட்சகா, என் தேவனே என் ராஜா. ஆமாம். வீட்டுக்கு போன உடனே ராகம் மறந்து போனால் எனக்கு ஒரு மிஸ்கால் போடுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு 1000 முறை பாட்டு டாக்டர்கிட்ட போங்க, சுகர் இல்லைன்னு சொல்லணும்னா என் மேலே கேஸே போடுங்க. வாங்கி வச்சுக்கிட்டு எங்கே உயிரை வாங்குறது? சக்கரை போடலாமா வேண்டாமான்னு
மதுரைக்கு ஒரு கூட்டத்துக்கு போனால் 2 இளம் வயசு குமார்த்திங்க, ஐயா சர்க்கரை போடலாமா, 2 ஸ்பூன் போடுங்கன்னா, பாரு சர்க்கரை போடலான்றாரு. இதே பேச்சு 360 480ன்னு. நான் கேட்டேன் உங்கள் +2 மார்க்கான்னு. இல்லையா நாங்கள் வாங்கியிருக்கிற சுகருன்னு. போங்க பாடம் ஜெபிக்க தெரியுமில்ல, நீதிமான்கள் சபை எழும்பணும்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே கூட நாற்காலிங்கெல்லாம் நல்லா இருக்குது. எங்கே இடி முழக்க மக்கள் சபையில் கூட. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த நாற்காலிக்கு ஒரு ஆளை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல. சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நமக்கும் பாருங்க, நாற்காலி வாங்கி போடுறவர் கிடைக்கிறார தவிர அவர் வந்து உட்கார்றவரா இல்லை. அவர் எப்படி சரியாரு? ஆமாங்க, எப்படிங்க சேர்ல உட்கார ஆளை கேட்டா சேர் வாங்கி கொடுக்குற ஆளு. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ நீ பேசு என்றதால் பேசுகிறேன். உன் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன். உன் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன். நானும் ஓடுகிறேன். இயேசுவே ரட்சகா தேவனே ராஜா. இயேசுவே ரட்சகா இயேசுவே என் ரட்சகா என் தேவனே என் ராஜா. இப்போ நான் ஒரு போட்டி வச்சிட்டு போறேன். இந்த பக்கம் ஆண்கள், இந்த பக்கம் பலவீனமானவங்க. அல்லேலூயா. பலவீனமானவங்க. பலவீனமான எப்படி சொல்கிறேன்னா, ஐயோ ஐயோ நான் என்னால் தாங்க முடியலையே, என் தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயோ ஐயோன்னு வந்து இங்கே உட்காரு. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவியை உன்னை அதட்டுறேன் போ அப்படின்னு 4 முறை அதட்டினோடனே என்னை விட முன்னால் தூங்கி கொரட்டை சத்தம் கேட்குது. அல்லேலூயா. நான் சொல்கிறது இப்போ யார் பலசாலி இப்போ தெரியணும். ஆமென். இப்போ சகோதரங்க பாட போகிறீங்க. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ நீ பேசு என்றதால் பேசுகிறேன். உன் கருத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன். இயேசுவே ரட்சகா தேவனே ராஜா என் இயேசுவே என் ரட்சகா என் தேவனே என் ராஜா. அதாங்க ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு சும்மாவா சொன்னாங்க. இப்போ உங்களை பாட சொல்ல போகிறோம் பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே சோக முகமா, அதை வேற இழுத்து விட்டுறீங்களா? சரி, இந்த முறை 1 2 3. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ நீ பேசு என்றதால் பேசுகிறேன். உன் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன். உன் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன். நானும் ஓடுகிறேன். இயேசுவே ரட்சகா தேவனே ராஜா என் இயேசுவே என் ரட்சகா என் தேவனே என் ராஜா. இந்த பாட்டை எழுதினால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? உட்காந்துருக்காரு, அடுத்த ஸ்டான்ஸான்னு எங்கன்னு கேட்க போறாரு. இதை எழுதி உங்க வாயில வழங்க பண்றதுக்குள்ள சொல்லுங்க, ஏறக்குறைய காலையில் சாப்பிட்ட இட்லி காணும். சரி கவனிங்க, நமக்குன்னு ஒரு வரலாறு வேண்டாமா? ஆபிரகாம் வரலாறு, தாவீது பாட்டு பாடிய வரலாறு, ஆண்டவர் வார்த்தை. ஆமென். எங்க பைபிள் பைத்தியங்களை காணுமே? வார்த்தை வார்த்தைன்னு இருக்கிறவங்கள நான் இப்போ உங்களை கையை வச்சு சொல்ல போகிறேன். நான் பைபிள் பைத்தியமாக இருக்கிறவங்கள கையை வச்சு சொல்ல போகிறேன். நான் உடனே மயக்கமாகி கீழே விழுந்து சொல்லுங்க, என்ன வரலாறு படிக்கணும்னு புரியல. நான் ஆண்டவர் கேட்குறாரு,
எங்கே வரலாறு? அடுத்தது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவை பெற்றான். இப்போ என்ன படிக்கிறேன்னு பார்த்தா, ஆபிரகாம் விசுவாசம், ஈசாக்கு தியானம், யாக்கோபு ஜெபம், யூதான்னா ஆராதனை துதி. இந்த 4 இருந்தால் அவங்க வரலாறு படைப்பாங்கன்னார். இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆமென். ஆமாம். விசுவாசம், தியானம், அப்புறம் ஜெபம். யாக்கோபு எத்தனை பேருக்கு புரியுது? 21 வருஷமாக ஜெபம் இல்லை. ஊருக்குள்ளே போகிறாரு, 400 பேர் வெயிட் பண்ணுறாங்க வெட்டுறதுக்கு. இதை நானும் அவரும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம் சர்ச்சுக்கு போனால். யாக்கோபு இங்கே வாணுவேன், பக்கத்தில் நிற்பார். எப்படிடா நீ உங்கள் மாமனாரை ஏமாத்தின? ஆட்டையே ஏமாத்தின எனக்கு, வீட்டை ஏமாத்த தெரியாதா? நான் அவரு கேட்பேன், டேவிட்டை எப்படி இந்த வார்த்தையெல்லாம் நீ யோசிச்சிட்டேன்னா, அங்கே வந்த உடனே இன்ஸ்டண்ட்டாக வருது சார்ன்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், ஆட்டையே ஏமாத்தெஞ்சு எனக்கு வீட்டை ஏமாத்த தெரியாதா? ஆனால் ஆண்டவரோட என்னைக்கு போராடுறாரோ அன்னைக்கு தான் அவர் இஸ்ரவேலா மாறுறாரு. சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ எத்தனை பேர் இங்கேருந்து போகும்போது நான் சாதிக்க எனக்குன்னு ஒரு வரலாறு வச்சுட்டு தான் நான் சாவேன்னு சொல்லணும்? எத்தனை பேருக்கு புரியுது? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான். அடுத்த வசனத்தை நீ படிக்கலையான்னார் ஆண்டவர். இன்னைக்கு எழுப்பி தூக்கத்தில் என்னை எழுப்பி அடுத்த வசனத்தை நீ படிக்க மாட்டியான்னார். யூதா பாரேசை பெற்றான், சாராயும் தாமாரத்தில் பெற்றான் அப்படின்றார். இது என்ன வரலாறு அப்படின்னா, பாரேஸ் அப்படின்னா என்னன்னு எழுதி வச்சிருக்கிறேன்னா, ஸ்பிளிட் இன்டு பீசஸ், துண்டாக உடஞ்சிடுறது. இப்போ யூதா துதிக்கிறவனாக இருந்தாலும் துண்டா. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஊழியர் கூடுகன்னு பார்த்தா நம்ம ஒன்றா கூடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துண்டா ஒரு ஊழியக்காரரை பார்த்தா ஆசையாக போய் எல்லாம் நம்ம பேசுகிறது இல்லை. எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸ்பிளிட் இன்டு பீசஸ் பாரேஸ் அப்படின்னா மறுபடியும் படிக்கிறேன். சேரா, அப்புறம் சேராவையும் பேரேஷ் அப்படின்னா டங்குன்னா சாணி. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போது யூதா இப்படி துதிக்கிறவங்கெல்லாம் நிறைய எழும்புறாங்களாம். ஆனாலும் பெற்றானே என்னன்னா அவன் ரூட் மாறிட்டான்றார். எல்லாம் கவனிங்க, துதிக்கிறவங்க ரூட் மாறினா இதெல்லாம் நடக்குதுன்றார். பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படி சொல்கிறார். இதெல்லாம் பேரேஷன்னா நான் போய் டிக்ஷனரியை பார்த்தா எல்லாம் ஒரே அர்த்தம் தான். குழப்பம், ஸ்பிளிட்டிங், டிவிஷன்ஸ் இப்படி இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ சபைகள் இருந்தாலும் ஒரு எழுப்புதல் இன்னும் வரல. என்னன்னா இவன் ரூட் மாறிட்டான்றார். யூதா எப்படி ரூட் மாறினான்னு உங்களுக்கு தெரியுமில்ல? சொல்லுங்களேன். ரூட் மாறின உடனே அவ்வளோதான். அந்த ரூட் மாறினா அங்கே சிக்னட் ரிங் போயிடுச்சு, முத்திரை மோதிரம், கையில் இருக்கிற காப்பு, 3வது கையில் இருக்கிற கோல். இப்போ சொல்லுங்கள், எல்லாம் ஜெபிக்க கற்றுக்கிட்டோம், பாட கற்றுக்கிட்டோம், தேடினாலும் சிக்னட் ரிங், முத்திரை மோதிரம் இல்லை, இதெல்லாம் காப்பு இல்லை. சொல்லுங்கள், இதெல்லாம் இல்லையே, இது வரலாறா அப்படின்றார். ஆனாலும் நான் எழுதி வச்சுருக்கேன், நான் எப்படி விட்டுருவேன்? எத்தனை பேருக்கு புரியுது? ஆனாலும் இந்த லிஸ்ட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன் வெஸ்லின்னார். அதனால் பிரியமானவர்களே, எந்த காலத்தில் இல்லாதது இந்த வருஷம் 24 முடியணும். 25ன்னா சில்வர் ஜூப்ளி. சொல்லுங்க, 25ன்னா சில்வர் ஜூப்ளி. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்களும் ஆண்டவர் ரொம்ப நேரம் உட்காந்திங்கன்னா ஆண்டவர் கோபத்தை மறந்துடுவார். இது நான் கண்டுபிடிச்ச ரகசியம். இப்போ கூட இந்த வசனத்தை நான் எவ்வளோ நேரம் பாடினேன்னு என் மனைவியை கேட்டு பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ நீ பேசு என்றதால் பேசுகிறேன். உன் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன், நானும் ஓடுகிறேன். ஆமாம், இப்போ எல்லாருமே பாட போகிறோம். ஆமேன். இது ஒரு பிரதிஷ்ட நேரம். அதுக்கப்புறம் டேவிட்டை கூப்பிட போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், ஏறக்குறைய அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபா பாத்திரங்களை கொண்டு வந்துட்டார்.
அல்லேலூயா. தலையில எவ்வளவு முடி கொட்டி போச்சேன்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனால் இப்ப நான் வருத்தப்படலை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். வரும்போது தொப்பி போட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனாலும் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ, நீ பேசு என்றதான் பேசுகிறேன். உன் கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன், நானும் ஓடுகிறேன். இயேசுவே ரட்சகா, தேவனே ராஜா, என் இயேசுவே என் ரட்சகா, என் தேவனே என் ராஜா. ஆமென். இந்த பேப்பர் பழசாயிருந்தோம். உங்களை நான் எங்க பார்க்க நேர்ந்தாலும் இந்த பாட்டை பாட சொல்லி கேட்பேன். எல்லாம் யோசிக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நீ போ, நீ பேசு என்றதான் பேசுகிறேன். கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு உன் வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன், நானும் வாயை தொடர்ந்து முறை வார்த்தை தந்ததால் நானும் பாடுகிறேன். இயேசுவே ரட்சகா, தேவனே ராஜா, என் இயேசுவே என் ரட்சகா, என் தேவனே என் ராஜா.